வெல்கம் டு பியாண்ட் எவ்ரிதிங் சேனல். நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பண்ணுற தேர்ட் மேஜர் மிஸ்டேக்ஸான ஆப்டிங் ஃபார் த இன்சூரன்ஸ் அப் டு ஹையர் ஏஜ். இந்த மிஸ்டேக் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மிஸ்டேக்கான ஆப்டிங் ஃபார் த லிமிடெட் பே ஆப்ஷன் அண்ட் ஆப்டிங் ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேங்க்கோட ட்ராப்ஸில் மாட்டாதீங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம தேர்ட் மேஜர் மிஸ்டேக்கான இந்த ஆப்டிங் ஃபார் த இன்சூரன்ஸ் ஃபார் த ஹையர் ஏஜ்னால என்ன மாதிரியான லாஸ் நமக்கு ஏற்படுதுன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 33 ஏஜ்னு கன்சிடர் பண்ணிப்போம். நீங்கள் வந்து ஒரு 1 crore பாலிசி எடுக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப் டு நீங்கள் லைஃப் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 83 ஏஜ் வரைக்கும் எடுக்கிறதா வச்சுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ரீமியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக 65 ஏஜ் வரை எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 21,000 இருக்கும். நீங்கள் ஹையர் ஏஜ் ஆனால் 83 ஏஜ் வர போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து 26,000 கிட்ட இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,865 ருபீஸ் வரும். இந்த 4,865 ருபீஸை ஒரு 10% ரிட்டர்ன் வர மாதிரியான ஒரு சேஃபஸ்ட் ரிட்டர்ன் வர இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தீங்கன்னா 50 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னா அரௌண்ட் 62.28 lakhs கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஹையர் ஏஜ் வரைக்கும் ப்ரீமியம் போகாமல் அதை நீங்கள் வந்துட்டு 65 ஏஜோட கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலே நீங்கள் வந்து அரௌண்ட் 62.28 lakhs எடுத்துடலாம். நீங்கள் எடுத்துருக்கிற 1 crore பாலிசியோட இது பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப் டு 65க்குள்ளே உங்களுக்கு எனி அன்சர்டனிட்டினா உங்களுக்கு அந்த பாலிசியோட மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஈவன் நீங்கள் 83 ஏஜ் வரைக்கும் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டோனாலுமே நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த எஸ்ஐபியோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு ஹையர் ஏஜ் வரைக்கும் நீங்கள் பாலிசி ஆப் பண்ணாமல் ஒரு எஸ்ஐபியில் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ பேங்க் ரெக்கமெண்ட் பண்ணுற ஹையர் ஏஜ் பாலிசிக்கு நீங்கள் ஆப் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ட்ராப்பில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிக்கோங்க. ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிற பியாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.